மாவை சேனாராயா அண்ணா அவர்களை பற்றி குறிப்பிட முதல் முன்னாள் தலைவர் என்று விழிக்கிறோம் பார்க்க தலைவர் என்று சொல்வது மேலே பொருத்தமா இருக்கும்னு நினைக்கின்றேன். ஏனால் அவர் இப்போதும் எங்களுடைய மனங்களிலே எங்களுடைய கட்சியினுடைய பெரும்பான்மை உறுப்பினர்களாலே தலைவராக தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே உண்மையிலே மாவை சேனாராயா அண்ணர்களுடைய மரணம் என்பது உண்மையிலே எங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை அளிக்கின்றது. உண்மையிலே நான் நினைக்கின்றேன் 82 வயது முதிர்ந்து இருந்தாலும் கூட அவர் நோயாப்பட்டிருந்தாலும் கூட அவருக்கு மரணம் இவ்வளவு கிரியா வரும் என்று நாங்கள் உண்மையிலே எதிர்பார்க்கவில்லை. அந்த வகையிலே அவருடைய மரணம் என்பது எங்களுடைய தமிழ் மக்கள், வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள், உலகின் சர்வதேசம் வாழ்கின்ற ஈழத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு தான். உண்மையில அவற்றை வெற்றிடத்தை நிரப்புவது என்பது மிகப்பெரிய ஒரு அரசியலே கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேற்பட்ட அரசியல் அனுபவத்தை கொண்ட ஒருவருடைய மரணம் என்பது உண்மையிலே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்துகின்றது. எங்களுடைய வரலாற்றிலே அவருக்கு கொண்ட ஒரு பதிவு இருக்கின்றது. அவர் எங்களுடைய ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றிலே எங்களுடைய தமிழ் தேசியம் தொடர்பான தமிழ் தேசிய பாதையிலே மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு என்பது அவருக்கு இருக்கின்றது. உண்மையிலே அதை யாரும் அளிக்க முடியாது. என்னை பொறுத்தவரை அவர் இவ்வளவு தூரம் எங்களுடைய சமூகத்திலே ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு பழக்க வழக்கம் என்னன்னு சொன்னால் அந்த ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க, மனப்பாங்கு. எங்கட சமூகத்திற்காக பாடுபடுகின்ற தலைவர்களை ஓரங்கட்டி அனுப்பி அவரை சாகடிப்பதுதான் எங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு சாபக்கேடாக இருக்கின்றது. இதில் நாங்கள் உண்மையிலே திரு சம்பந்தன் அவர்களுடைய சாவடியும் கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே மாதிரி திரு மாவை சேனாராயா அவருடைய இதுலையும் கூட அவர்களை பரிசு கெடுத்து அவர் மேலே மிகப்பெரிய பங்களிப்பை இந்த தேச விடுதலுக்காக அரசியலுக்காக தன்னுடைய இளமை காலத்தை துறந்து அவருடைய திருமணம் என்பது மிக வயது முதிர்ந்த நிலையில அந்த திருமணம் என்பது நடைபெற்றது. நீண்ட காலம் சிறைச்சாலை சிறைச்சாலை வாடியவர். தமிழ் தேசத்தை பொது எதிரியான இலங்கை அரசாங்கத்துல மட்டுமல்ல, குறிக்கப்பட்ட சில காலங்கள் எங்களுடைய இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் கூட அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்த அந்த காலத்துல. அது உண்மையில எல்லாவற்றையும் சமாளித்து எல்லாவற்றையும் கிளியர் பண்ணி தன்னை ஒரு தூய்மையான ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக எங்களுடைய விடுதலை போராட்ட அமைப்புகளும் கூட ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அல்லது அவர்கள் மாவை என்ன என்று சொல்ல எங்களுடைய தமிழ் தேசிய தலைவர் அண்ணரிடம் மிகுந்த பெற்றுறுதி கொண்டவர். உண்மையில என்ன தெரியும், அவர் மாவையனை பற்றி வெளிக்கேட்க சொல்வார், மாவை அண்ணன் தான் சொல்வார். அவர்களே மிகவும் பெற்றுறுதி கொண்டவர், அவர் அன்பு கொண்டவர்,